தான் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நடைபெறும். அந்த வகையில் முதலாவது எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்யும்போது உடலியலில் கீப்பிட்டு எந்த பக்கம் செய்கிறேன் முதலாவது கீப்பிட்டு எக்ஸசைஸ் இங்கே மாறி தான் செய்யணும். எந்த பக்கம் செய்யணும் முதலாவது விடாது என்ன காரணம் என்ன காரணம் தெரியா இதே பேருக்கு இருக்கோ தெரியா எல்லாரும் மக்கள் தெரியா கவிதை சொல்ல ஒரே ஒரு மனத்தில் நான் முதல்வர் மற்றது கண்டிசார் வீராளர்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கம். முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். நான் பழனிக்கிறேன். எனக்கு முன்னால் மேஜர் பழனிக்கிறேன் என்று சொல்லலாம். நான் கமிஷன் ஆஃபீஸர். இலங்கையினுடைய பெருமைக்குரிய தருச்சின்னத்தை இந்த தோள்களில் சுமக்கிறேன். இலங்கை ஒரு ஆள் ஒரு கட்டிக்கு தான் போட்டு போக முடியாது. அதை கலைக்கிறாள் வந்து நான் செண்டாவது கட்டிக்கு போட்டேன், நீ அந்த பக்கத்தில் போட்டு நான் கலைக்கிறாள். ஒரு கலவை போடுவியா போடுவியா நான் திருப்பி போட்டு எண்ணி எல்லாத்துக்கும் அப்போ சார் ஒரு ஒன்று தான் ஒரு ஆள் ஒன்று தான் கொடுக்கலாம். ஒரு உண்டா வர வேணும். போங்க உண்டு ஒரு உண்டு உங்களை கட்சி கொடுங்க அடுத்த ஒன்றா வர வேணும். நீங்கள் தோல்வியின் உறுப்பினர்கள் குறைஞ்சது 4 செய்யலாம் படிவா. என்னன்னா நீங்க இன்னும் மனோ ரீதியாக குழுவா இயங்க பக்குவம் பெறல. அப்ப இதற்குத்தான் பயிற்சி வரும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் முதலாமத்தை பெற்றுக் கொள்கிறதோ அல்லது புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி சத்தம் வந்தா அவர் டிஸ்குவாலிஃபை. சத்தம் இந்த கதை எல்லாம் உணர்வுகள் பேச வேண்டும். கொய்யக்கூடாது. அங்க கொண்டே அதை போடுறது. நீங்க கொஞ்சம் சத்தம் போட்டு அந்த குரூப்பை நான் வெளியில விட்டுறேன். வெளியில விடுங்க. கொஞ்சமா ரெடி கோவன் சொல்றீங்க போனா சரியா இந்த சண்டைக்கு வரலாம். அவங்க அவசரம் சார்
இருந்தது செயற்பாட்டின் போது ஆரம்பத்திலேயே திட்டமிட்ட நாங்கள் அடுத்தது கேமை விளையாடி கொண்டிருக்கே பொறுமையா செயல்பட நாங்கள் அவசரப்படாம ஜெயிக்கணும் மட்டும் பார்க்கல அந்த போலை கொண்டே அதுல போடணும் மட்டும் தான் பார்க்கணும். முதலாவது டீம் போட்டு முதல் காரணம் சரியாக திட்டமிடல சரி ரெடி கோன் பண்ணாமல் அப்படியே கடைக்கு என்ன செய்யலாம் இது நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி குழு மனப்பான்மையை தியரி மூலமாக இல்லாமல் செயல்பாடு மூலமாக எங்களுக்கு கருதான பரணி சாருக்கு பரணீரன் சார் சொல்லுவோம் ஒரு புலிக்கேக்க எல்டியா திசநாயகனா அவன் சொல்லுவோம் முக்கியம் இல்லையா. இந்த பொழுதை கழிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக வடிவாக இருக்கும். ஏதோ அந்தரப்பட்டிருக்கிற மாதிரி எனப்படுது. உங்களுக்கு இடையில கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கட்டும், கொஞ்சம் இடைவெளி. எனவே இந்த விடயத்துக்கு தேவையான ஒரு சில விடயங்களை முதல் உங்களோட எண்ணக்கருக்கள்ல இருந்து ஆரம்பித்து உங்களோட ஒரு சிந்தனையில இருந்து உங்களுடைய சிந்தனையை பிரெயின் ஸ்டாமிங் சொல்லுவோம். உங்களோட சிந்தனையை கீழாறு அதுல இருந்து சில கருத்துக்களை எடுத்து என்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து ஒரு கலந்துரையாடலுக்கு உடல் உள்ள மேம்பாடுகளை பேணுவதற்கு ஒவ்வொரு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. எங்களுக்கு தந்த கேள்வி இதுவரை 11 வருடம் படித்ததை விட ஏன் ஏஎல் கல்வி முக்கியமானது. அதுக்கு நாங்கள் முதலாவது வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜை முடிவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதாவது நாங்கள் யூனிக்கு போகிறோமோ கேம்பஸுக்கு காலேஜுக்கு போகிறோமோ இல்லை வீட்டிலே இருக்க போகிறோமோ அந்த இது ஏஎல் கல்வி எங்களை ஏஎல் கல்வி மூலம் அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது வாழ்க்கைக்கு உங்களோட வயதில் எனக்கு பிள்ளைகள் இருக்கு. உங்கள்கிட்ட நான் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பாடலை விழுகிறதுல எனக்கு எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு சில நேரங்களில் நான் கொந்தளிக்கிறேன். காரணம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லாத விடயங்களை பெரிதாக எடுத்து அதால பல பிரச்சனைகளை சம்பாதிக்கும் போது எனது மனது வேதனை அடையும். பார்த்து போட்டு ஆடி 2 நாள் ஸ்டே பண்ணி எல்லா இடமுமே பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டியில் நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஏசி போட்டு எல்லாரும் வெற்றி தோல்வி எதிர்பார்க்காம நாங்கள் விளையாடி அதில் சந்தோஷப்பட்டோம். அடுத்தது பாடசாலை பற்றிய நிகழ்வுகள் இப்போ ஆசிரியர் தினத்துக்கு வரும்போது ஆசிரியர் போகும்போது பாட்டு போட்டு அதில் நாங்கள் கத்தி கைதட்டி அதில் எங்களை கிடைச்சது. அப்புறம் நாங்கள் தீபாட்டி இப்போ வச்சோம். அதில் எல்லாரும் பங்கு பெற்றி நாங்கள் எல்லாருக்குள்ள எங்களுக்குள்ள கலைச்சு அது எங்களுக்கு அடுத்து ஒரு முறை கோயிலுக்கு முதலாம் கரைச்ச முடிந்தவர் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் வச்சு நான் கதைச்சு கொண்டிருக்கேன். அங்கே இங்கே கதைச்சு கொண்டிருக்கிற மாணவன் நாளைக்கு ஒரு பொது இடத்துல போய் மற்றவர்களால் பரிகசிக்கப்படும் போது அது எனக்கு தான் காரணம். 1,30,000 ரூபாய் சம்பளத்தை அரசாங்கம் எனக்கு ஒரு மாதத்துக்கு தருது. அதை வேண்டிக் கொண்டு என்ன சும்மா இருக்க சொல்லுங்க. எல்லாமே பொய் தான். சேராக்களுக்கு அடித்தான் எழுதினாங்க. முதலே சொன்னாங்க சும்மா சொல்லி ஒரு பெரிய யோசனம் இல்லை. உண்மையை தானே நான் சொல்லி சொன்னேன். நான் இந்த சீட்டில் அங்கால நீங்கள் 4:45 தொடக்கம் 6:15 வரைக்கும் என்ன செய்யலாம்? உங்களுடைய எங்களோட குரூப்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக சொன்னது அவன் எப்படி எப்படி படிக்கிறேன். முதலாவது சிறு குறிப்பு எடுக்கிறது ரொம்ப விளங்குறது கஷ்டமா இருக்கிற பகுதிகளை
மைக் வேணுமா போ ஆ சின்ன சின்ன குறிப்பாக எடுத்ததை குறித்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு முதல் நாளோ இல்லை புரிஞ்சுக்க வேண்டிய அதுக்கு முதல் ஒரு எடுத்து பார்க்க சார் நாங்கள் இதில் சொல்ல போகிறதுல 2-3 விஷயம் ஃபேக்காக இருக்கலாம் மற்ற எல்லாமே எங்கட ஹெடிங் வந்து ஆரோக்கியமான வாழ்வப்புன்றது, அதாவது உடல் உள்ள ஆரோக்கியமான வாழ்வப்புன்றது. அதில் முதலாவது மெயினாக பார்த்தோம்னா அது எல்லாருமே செய்வோம். பாடசாலையில் என் மனசுல இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.